சென்னை மாநகராட்சி புளியந்தோப்பு அருகே உள்ள மோதிலால் தெருவில் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 6 வார்டு 77 மோதிலால் தெரு இந்த பகுதி ஒரு முக்கியமான சந்திப்பு. இன்னும் சாலைகள் இங்கே போடல, இந்த தெருவே முழுவதுமே போடாமல் இருக்காங்க. ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னும் போடாமல் இருக்காங்க. இது என்னன்னா மழை காலத்தில் இந்த பகுதி மக்கள்லாம் வெளியே வர்றதுக்கு சிரமமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பாதிப்பதாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அதாவது பணி முடிவடைந்தும் இன்னும் போடாமல் இருக்கிறதா ஒரு மக்கள் வைக்க குற்றச்சாட்டாக இருக்குது. நம்ம இந்த பகுதி மக்களே இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஏன்னா எந்தெந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது சார்? அந்த கார் ரோடுல பிரச்சனை சார், மெயின் ரோடு புளியந்தோப்பு ரோடுல மெயின் ரோடு காக்கா பிரச்சனை இருக்குது சார். இன்னும் ஆமாம், இன்னும் அந்த பகுதியெலாம் போடல. இன்னும் பாதிப்பு தான் அதிகமாக தான் இருக்குதே தவிர இன்னும் அவங்க தெளிவாகல ஒன்று அந்த இடம்லாம். என்ன பிரச்சனை? யாரும் ஏற முடியுமா அங்கே படிக்கட்டில்? நான் ஒரு மாட்டுத்திறனாளி, படிக்கட்டு வச்சுட்டாங்க. இப்போ யார் கட்டு தருவாத? பொதுமக்கள் நாங்கள் தான் கட்டிக்கணுமா? அதை ஒரு வாட்டியும் படிக்கட்டு வச்சுனே இருப்பீங்க, நாங்கள் கட்டினே இருப்போம். யார் இங்கன்னா சம்பாதிக்க முடியுதா? இங்கே வாழ்வாதாரமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நாங்கள் உட்காந்து நாங்கள் சம்பாதிக்குது, இவங்க படிக்கட்டு வச்சுட்டு போவாங்க, நாங்கள் கட்டிக்கணுமா? 3வது வாட்டி இதோட ரோடு தான் பிரச்சனைன்னு பார்த்தா அவங்க படிக்கட்டும் கூட அந்த மக்கள் ஏறக்கூடிய அந்த படிக்கட்டையும் இடிச்சு இருக்கும்போது இவங்க எப்படி மேலே ஏறி போவாங்க? அதுதான் அவங்க மக்களுடைய ஒரு இதாக இருக்குது. குறிப்பாக இங்கே பாருங்க, இந்த பாருங்க, இது போல் படிக்கட்டே இல்லாமல் இருக்கும்போது எப்படி அவங்க போவாங்க? ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, அதுவும் குறிப்பாக ஒரு மாற்றுத்திறனாளிங்கும் போது அவர் அதான் வேதனையோட சொல்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு வியாபாரம் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இது எப்படியே இருக்குது, யார் தான் பண்ண போகிறாங்க ஒன்றுமே தெரியலையே. என்ன பண்ணுறது? இது யார் விடிவு காலம் எப்படி கொடுக்க போகிறாங்க? ஒன்றுமே இல்லை. ஆமாம், எப்படி வர மழை வந்தால் எப்படி தான் இருக்காங்க, ஜனங்க எப்படி தானே போவோம், இப்படி தான் வருவாங்க. 2-3 பேர் கூட இங்கே ஊந்துட்டாங்க. எல்லாம் அரசாங்க பொறுப்பு ஏற்றுக்குமா? இதெல்லாம் வண்டியோட மாட்டிக்கிச்சு சார். இங்கே அப்படியே உள்ளே ஊந்துச்சு சார் வண்டி. இப்போ நேற்று ஜல்லி போட்டாங்க சார் இங்கே. ஆனால் இதை உடனடியாக மக்கள் போவதற்கு தகுந்தா போல சாலைகள் அமைத்து தர வேண்டும். அதான் மக்களுடைய ஒரு ஒட்டுமொத்தமாக எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவு கலையுடன் அன்பழகன்.